சென்னை ஃபோர்ஷோர் எஸ்டேட் பகுதியில் அரங்கேறி வரும் சமூக விரோத செயல்களால் அங்கு குப்பைகள் தேங்கி குடியிருப்பு வாசிகள் அடைந்து வரும் துன்பங்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை பட்டினப்பாக்கம் பகுதி மெரினா லூப் சாலை அடையாறு முகத்துவாரத்தில் இருந்து சில 100 மீட்டர் தொலைவில் ஃபோர்ஷோர் எஸ்டேட் என்று அழைக்கப்படும் கடற்கரை குடியிருப்பு பகுதி உள்ளது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான இந்த பகுதி தற்போது அதிகாரப்பூர்வமற்ற குப்பை கிடங்காகவும், போதைப் பொருட்கள் பயன்படுத்துவது, சூதாட்டம் ஆடுவது, கள்ளத்தனமாக மது விற்பது உள்ளிட்ட சமூக விரோத செயல்கள் அரங்கேறும் பகுதியாகவும் உள்ளது. பல ஆண்டுகளாக இந்த பகுதியில் குப்பைகள், உடைந்த கழிவறை பாகங்கள், பாட்டில்கள், கட்டிட இடிபாடுகளில் எஞ்சிய பொருட்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான குப்பைகளும் கொட்டப்பட்டு குப்பை கிடங்காகவே காட்சியளிக்கிறது. இங்கு சாந்தோ மின்வாரிய அலுவலகம் உள்ள நிலையில் பெரும்பாலான மக்கள் மின்வாரிய அலுவலகம் செல்வதற்கு இந்த பகுதியில் உள்ள குறுக்கு வழியை பயன்படுத்துகின்றனர். திடீர் நகர் லூப் சாலையில் உள்ள குடியிருப்பு வாசிகளும் பிரதான சாலையில் இருந்து ஊருக்குள் செல்ல இந்த சாலையைத்தான் பெரும்பாலும் பயன்படுத்துகின்றனர். சாந்தோ மின்வாரிய அலுவலகம் பின்னால் பாழடைந்த பழைய அரசு பள்ளிக்கூடம் ஒன்று உள்ளது. இந்த பள்ளிக்கூடத்தில் இரவு நேரங்களில் மது அருந்துவது, போதைப் பொருட்கள் பயன்படுத்துவது என சமூக விரோத செயல்கள் அதிகமாக நடைபெறுவதாகவும், இதனால் இவ்வழியை செல்வதற்கு அச்சமாக இருப்பதாக வழிபோக்கர்கள் தெரிவிக்கின்றனர். இது ஒரு புறம் இருக்க, அடையாளம் தெரியாத நபர்களின் ஆக்கிரமிப்பில் மெக்கானிக் கடைகள், பழைய வாகனங்கள் நிறுத்தும் இடமாகவும் இந்த இடம் மாறியுள்ளது. அதிகளவு குப்பைகள் கொட்டுவதால் கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு, மலேரியா உள்ளிட்ட நோய் தொற்றுகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் அங்குள்ள குடியிருப்பு வாசிகள் தெரிவிக்கின்றனர். பையனுங்க இங்கே ஸ்கூல் படித்தானுங்க. இந்த ஸ்கூலில் இப்படி கிடக்குதுன்னு தெரியாது. ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக இப்படி பால் அடிஞ்சு போய் கிடக்குது. ஆனால் நிறைய பசங்க இந்த ரூம்புக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, போயிட்டு வர்றாங்க. ஆனால் ரொம்ப பால் அடிஞ்சு போய்க்குது. அதை அரசாங்கம் பார்த்து இதை க்ளீன் பண்ணணும். இந்த ஸ்கூல் இருக்குது, எங்கெங்கே இருக்கிற பசங்களாம் குடிக்குதுங்க, ஆடுதுங்க, பாடுதுங்க, போயிடுதுங்க. அதுதான் இங்கே அது மெல்ல தான் நடக்குது. ஃபோர்ஷோர் எஸ்டேட் பகுதியில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு குப்பைகளை அகற்றி சுகாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும். சமூக விரோதிகளின் ஆக்கிரமிப்பில் உள்ள இடத்தை கைப்பற்றி பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் மாற்றித்தர வேண்டும் எனவும் அப்பகுதியை சுற்றியுள்ள குடியிருப்பு வாசிகள் தெரிவித்திருக்கின்றனர். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்தோஷுடன் செய்தியாளர் மாயாவதி.